அனைவருக்கும் வணக்கம். சஷ்டி விரதம் முதல் நாள் எப்படி எளிமையான முறையில் வழிபாடு செய்ய வேண்டும், விரதம் இருப்பவர்கள் மற்றும் பூஜை மட்டும் செய்பவர்கள் வைக்க வேண்டிய பூ நெய்வேத்தியம் எத்தனை தீபம் நம்ம ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதற்காக அந்த நாள் முழுவதுமே முருகனுடைய அன்பும் நமக்கு அவருடைய ஆசீர்வாதமும் கிடைப்பதற்காக இந்த மந்திரத்தை நம்ம காலை எழுந்த உடனே சொன்னோம் அப்படின்னா அவருடைய அருள் அந்த நாள் முழுவதுமே நமக்கு இருக்கும். விரதம் இருப்பவர்கள் கட்டாயமாக சொல்லுங்கள், ரொம்ப நல்லது. ஏன்னா விரதம் இருப்பவர்களுக்கு ஒரு தைரியம் கட்டாயமாக வேண்டும். ஏன்னா நீங்கள் விரதம் அப்படிங்கிறப்ப பட்டினியாக இருக்கிறதா. ஸோ அந்த பட்டினியாக இருக்கிறதுக்கு நமக்கு முருகனோட அருள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு உடம்புல சோர்வு இல்லாமல் இருக்க முடியும். அந்த அருள் வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. உங்களுக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சஷ்டி விரதம் பாருங்கள், முதல் நாள் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, இல்லை பூஜை செய்தாலும் சரி, நீங்கள் காலையில் புதன்கிழமை காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடணும். சூரிய உதயம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே எழுந்திரிச்சிடணும். ஒரு 6 மணிக்குள்ளேயாவது கட்டாயமாக எழுந்திரிச்சிருங்க. அப்படி நம்ம எழுந்திருக்கும் போதே முருகனுடைய நாமத்தோடு தான் நம்ம எழுந்திருக்க வேண்டும். விரதம் இருப்பவர்கள் சரி, பூஜை செய்பவர்களும் சரி, எந்த நாமம் சொல்ல வேண்டும் முதல் நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓம் சஷ்டி நாயகனே நமோ நமக சொல்லலாம், அல்லது ஓம் சரணபவாய நமக. இந்த மந்திரத்தில் 2ல் ஏதேனும் ஒன்று நீங்கள் ஒரு 6 முறை குறைஞ்சபட்சம் சொல்லுங்கள், இல்லைன்னா 3 முறையாவது சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நீங்கள் எழுந்திரிச்சுக்கோங்க. எழுந்திரிச்சிட்டு உங்களுடைய வாசல் தெளிப்பது, கோலம் போடுறது, குளிப்பது எல்லாமே அதற்கு ஒரு டைம் ஒரு 1/2 hour வச்சுக்கோங்க. ஒரு 6:30க்குள்ளே நீங்கள் சுவாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆயிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது முடியாதவர்கள்னு சொல்கிறேன். முடியும் அப்படி இருப்ப சீக்கிரமாக எழுந்திரிக்க முடியும் அப்படி இருப்பவர்கள் அதிகாலை 4 மணிலேருந்தே நீங்கள் எழுந்திரிச்சிடணும். சீக்கிரமாக எழுந்திருப்பது ரொம்ப நல்லது. ஒரு 5 மணிக்குள்ளே நம்ம எழுந்திரிச்சிட்டு நம்ம ஒரு 5:30க்குள்ளே எல்லா ஒர்க் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம 5:30லேருந்து ஒரு 6:30 வரை 1 மணி நேரமோ அல்லது 3/4 மணி நேரமோ இல்லை 1/2 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் நம்ம பூஜை அறையில் சுவாமிக்கு விளக்கு போட்டு சுவாமி கும்பிட்டு நம்ம அந்த சஷ்டி கவசம்லாம் நம்ம படித்து பூஜை செய்யும்போது அவ்வளோ நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். இப்போ இல்லை எனக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்திக்கணும் அப்படி இருப்பதில் ஒரு 6:30க்குள்ளே நீங்கள் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சுருங்க. ஒரு 7 7:15க்குள்ளே நீங்கள் உங்களுடைய தினசரி பூஜை காலையில் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய படத்திற்கு சந்தன குங்குமம் வச்சு சட்கோண தீபம் ஏற்ற வேண்டும். சட்கோணங்கிறது அந்த முக்கோண தீபம் ஏற்ற வேண்டும். அதில் சாக்கு மேலே ஒரு சின்ன அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றிக்கோங்க. இப்போ ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, நமக்கு கோலம் போடுறதுக்கு பலகைலாம் எதுவும் இல்லை, தரையில் போடலாமான்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக தரையில் போடலாம். அல்லது பெரிய தாம்பலத்தட்டு இருக்குது அப்படின்னா தாம்பலத்தட்டுலேயே நம்ம மஞ்சள் வச்சோ அல்லது நீங்கள் பச்சரிசி மாவு வச்சோ கையை வச்சே நம்ம வரைஞ்சிக்கலாம். நம்ம தரையில் போடலாம். அந்த இடத்துல கால்படாமல் இருக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். நமக்கு பூஜை அறையிலே நம்ம செல்ஃபில் தான் நிறைய பேர் பூஜை ரூம் இருக்கும். செல்ஃபில் தான் சுவாமி படங்கள் இருக்கும். நம்ம கீழே உட்காந்து பூஜை பண்ணணும்னு நினைப்போம், இந்த மாதிரி பூஜைலாம். ஸோ அப்போது நம்ம கீழே வச்சுக்கலாம். முருகனுடைய படத்தை வச்சுட்டு ஒரு சிவப்பு நிற துணி விரித்து நீங்கள் ஒரு மணப்பலகை வச்சு முருகனுடைய படம் வச்சுக்கோங்க. ஒரு இலை முருகனுக்கு அந்த மணப்பலகை வைக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு துணி விரித்து, பச்சை நிற துணி சிவப்பு நிற துணி விரித்து அதற்கு மேலே படத்தை வச்சுட்டு அதற்கு முன்னாடி நீங்கள் விளக்கேற்ற மாதிரி அந்த தரையிலேயே நல்லா லைட்டாக மஞ்சள் கூட தடவிக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே கூட போடலாம். மஞ்சள் கொஞ்சம் தடவிட்டு மாக்கோளம் மாதிரி நீங்கள் போட்டுட்டு அதில் சாக்கிட்ட ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. கீழே வாழையில இருந்தது அப்படின்னா வாழையிலே பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் வச்சுக்கோங்க. தேன் வச்சுக்கோங்க. தேன் ரொம்ப முக்கியம். இருந்தால் வைத்துக்கொள்ளலாம். இல்லைன்னா முதல் நாள் அப்படிங்கிறப்ப கோதுமை பாயாசம், கோதுமை சம்மந்தப்பட்ட பொருள் வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் பால் பாயாசமோ அல்லது பார்த்தீங்கன்னா திணை மாவில் ஏதேனும் ஒரு பலகாரம் செய்து வைக்கலாம். கல்கண்டு கூட வைக்கலாம். உங்களால் என்ன முடியுதோ அந்த நைவேத்தியம் பண்ணலாம். முக்கியமாக ஒன்று திணை மாவில் லட்டு இந்த மாதிரி பலகாரம் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கோதுமை சம்மந்தப்பட்டதில் நீங்கள் ஏதேனும் ஒன்று கோதுமை பாயாசம் கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி முதல் நாள் இனிப்பாக நீங்கள் வைப்பது ரொம்ப நல்லது. இனிப்பாக வைக்க முடியல அப்படின்னா சர்க்கரையாவது நீங்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க. நாட்டு சர்க்கரையாவது கொஞ்சம் ஒரு பவுலில் வச்சு வழிபாடு செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு முருகனுடைய அருள் கிடைக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சரவணபவ குளத்தில ஒரு விளக்கு தான் நம்ம ஏற்றணும். விரதம் இருப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னா நம்ம ஏற்றணும். ஃபுல் பாசிட்டிவிட்டி நமக்கு இந்த வைப்பு வந்து நமக்கு இந்த விளக்குல தெரியும் நமக்கு. விளக்கு பார்த்தீங்கன்னா, வேல் ரூபமாக நமக்கு காட்சியா தெரியும். முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைப்பத உணர முடியும். விளக்கு ரூபத்திலே உணர முடியும். ஜோதி ரூபத்தில. அடுத்து பார்த்தீங்கன்னா, விளக்கேற்றி வச்சுட்டீங்க. அடுத்து நீங்க வந்து பூக்கள்ல பார்த்தீங்கன்னா, செவ்வரளி பூக்கள், செம்பருத்தி பூ, அப்புறம் வந்து பன்னீர் ரோஜா, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ நெறைய பூக்கள் இருக்கு இல்லையா? அதில பார்த்தீங்கன்னா, ஏதேனும் ஒரு பூ நீங்க வைப்பது ரொம்ப நல்லது. புதன்கிழமை இருப்பதனால வில்வ இலை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, வில்வ இலையால அலங்காரம் பண்ணலாம். வில்வ இலை வைத்து அர்ச்சனை பண்ணலாம். முதல் நாள் செவ்வரளி பூக்களால கிடைச்சது அப்படின்னா அலங்காரம் செய்துக்கோங்க. ரொம்ப நல்லது. நீங்க தீபம் ஏற்றியாச்சு, பூக்களால் அலங்காரம் செய்தாச்சு. இப்ப நீங்க வந்து மந்திரங்கள் சொல்லும்போது அர்ச்சனை பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, வில்வ இலையில அர்ச்சனை பண்ணுங்க. இல்லை என்றால் 108 போற்றிகள் இருக்கும் போது 108 போற்றிகள் மட்டும் நீங்க சொல்லலாம். சஷ்டி கவசம் கட்டாயமாக படிங்க. கந்தர் அனுபூதியில இருக்கிற பாடல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் படிக்கலாம். திருப்புகழ்ல ஒரு பாடல் நீங்க படிக்கலாம். அல்லது நீங்க ஃபோன்ல போட்டு விட்டுருங்க. நம்ம காதால கேட்டா கூட போதும். இன்னும் மந்திரம், பாடல் நம்ம உச்சரித்து நம்ம பாடுவதோ, நம்மளுடைய நம்ம மந்திரங்கள் சொல்வதோ அவ்வளோ நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். இப்ப நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு, நீங்க சுவாமிக்கு வைக்கிற நெய்வேத்தியம் பண்றீங்க இல்லையா? அத பிரசாதமா நீங்க தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்ப விரதம் இருக்கிறோம், நம்ம எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்கலாம். ஏன்னா சுவாமியோட பிரசாதம் நமக்கு வந்து ரொம்ப நல்லது. தாராளமா எடுத்துக்கலாம். இல்ல நான் விரதம் இருக்கிறேன், அதெல்லாம் சாப்பிடல அப்படின்னா கூட, வீட்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம குடுக்கலாம். அத வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம அந்த பிரசாதம் நம்ம எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. இது வந்து காலை ஒரு 7:30க்குள்ள முதல் நாள் பூஜை நீங்க காலை நேரத்தில செய்துக்கிடணும். அப்புறம் இதே தான் நீங்க மாலை நேரம் பண்ணணும். மாலை 5:30லிருந்து ஒரு 7 மணிக்குள்ள இந்த பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். செய்து பாருங்க. இப்ப நான் டியூட்டி முடிச்சுட்டே நான் 7 மணிக்கு தான் வருவேன் அப்படின்னா, ஒரு 8 மணி இல்லைன்னா 9 மணிக்குள்ள வழிபாடு செய்துக்கோங்க. அவங்கவங்க சூழ்நிலை பொறுத்து டைம் மாத்திக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது வந்து நெறைய பேர் கேட்டிருந்தது வந்து, நான் நைட் டியூட்டி போயிருவேன் வேலைக்கு. நான் காலையில வந்து தூங்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. விரதம் இருப்பவர்கள் அப்படியே நீங்க வந்து மாற்றிக்கோங்க. இப்ப பகல்ல வந்து தாராளமாக நீங்க இரவு நாங்க எவ்வளோ நேரம் தூங்குவோமோ, அதே போல நீங்க பகல்ல தூங்கிக்கலாம். இரவு நேரம் வந்து நீங்க விரதமா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இரவு நேரம் நமக்கு அந்த காலையில சாரி மாலை 6 மணிலேருந்து காலை 6 மணி வரை நீங்க கணக்கு எடுத்துக்கோங்க. இப்ப பகல்ல விரதம் இருப்பவர்கள் காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி கணக்கு எடுப்பாங்க. இரவு நேரத்தில வந்து கண் விழித்திருப்பவர்கள், அதாவது நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்க, மாலை 6 மணிலேருந்து காலை 6 மணி வரை நீங்க விரத கணக்கு பண்ணி வச்சுட்டு, அடுத்து பகல்ல நீங்க தூங்கிக்கோங்க. இது உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஷிஃப்ட்டுங்கிறது நைட் ஷிஃப்ட்டுங்கிறது நீங்க நைட்ட வந்து பகல்லையும், பகல வந்து நைட்டும் தான் நமக்கு இருக்கும். உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க நைட்ட காலையா நெனச்சுக்கோங்க, காலைய இரவா நெனச்சுக்கோங்க. தாராளமாக நீங்க வந்து நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க மட்டும் பகல்ல தூங்கலாம். எப்பயும் போல நீங்க வந்து 9 மணிலேருந்து காலையில 5 மணி வரையோ, இல்ல சாயங்காலம் 5 மணி வரையோ, 6 மணி வரையோ தூங்குவீங்களே, அதே போல தூங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில டவுட் என்ன அப்படின்னா, ஹாஸ்டல்ல இருக்கோம். எப்படி வழிபாடு செய்வதுன்னு கேட்டிருந்தீங்க. ஹாஸ்டல்ல பார்த்தீங்கன்னா, சுவாமி படங்கள் அங்கே இருக்கும் இல்லையா? அதை வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம். இல்ல அப்படின்னா, நீங்க மனசுக்குள்ளே முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மந்திரங்கள் சொல்லுங்க. விரதம் இருக்குன்னா விரதம் இருந்துக்கோங்க. நம்ம மானசீகமான வழிபாடு ஹாஸ்டல் வழிபாடுலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம மனசால வழிபாடு செய்வது நல்ல பலன் சூப்பர் பலன் கிடைக்கும். மானசீக வழிபாடு வந்து பெஸ்ட் வழிபாடு. அது எதற்காக மானசீக வழிபாடு ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னா, எந்த நேரம் முருகன் நினச்சிட்டே இருக்கும் அந்த மனசு. நம்ம விரதம் இருப்பவர்களுக்கு கூட பூஜை பண்ணுறவங்க அந்த நேரம் குறிப்பிட்ட நேரம் தான் சுவாமி கும்பிடுவாங்க. ஆனா மானசீக வழிபாடு வந்து 24 மணி நேரம் முருகனுடைய நினப்புல தான் இருப்பாங்க. அது எண்ண ஓட்டம் தானா முருகனை நினைத்து கொண்டே இருக்கும். அதாவது நீங்க நினைப்பீங்கன்னு சொல்ல முடியாது. மனசு உங்கள அந்த முருகனை நினைச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் மானசீக வழிபாடு ரொம்ப பெஸ்ட்டான வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவனை போய் தேடி வழிபாடு செய்ய முடியல, நம்ம பூஜை செய்ய முடியல அப்படின்னா மனசு தான் கோவில். நீங்க மனதார வழிபாடு செய்து கொள்ளலாம். அதே போல நிறைய பேர் பீரியட்ஸா இருக்குன்னு சொல்றீங்களா? அவங்களும் மனசால வழிபாடு செய்யுங்க. முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். அடுத்து ஒரு சில கேள்விகள் பார்த்தீங்கன்னா, என்னவா இருந்தது அப்படின்னா, தினமும் தலை குளிக்கணுமான்னு கேட்டிருந்தீங்க. அது உங்களுடைய ஆப்ஷன் தான். உங்களால முடிந்தா தினமும் தலை குளிங்க. அப்படி இல்லனா 2 நாளைக்கு ஒருக்கா, 3 நாளைக்கு ஒருக்கா தலை குளிச்சுக்கோங்க. அடுத்து பீரியட்ஸ் நான் எல்லா பதிவிலும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். இருந்தாலும் சரி, அது பார்க்கலன்னா இது உங்களுக்கு புதிதாக பார்க்கும்போது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இப்போ வந்து நீங்க விரதம் இருக்கலாம், மந்திரங்கள் சொல்லலாம், விளக்கு மட்டும் தான் ஏற்ற முடியாது. வீட்ல இருக்கவங்க யாராயாவது ஏற்ற சொல்லிட்டு, நீங்க சிம்பிளா வந்து
மனசார வழிபாடு செய்யுங்க போதும். மனசுக்குள்ளே முருகனை நினைத்து நீங்கள் முருகன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள். விரதம் இருங்க. விரதம் வந்து ஏதா பால் பழங்களோ இல்லை பட்னி விரதமோ நீங்கள் என்ன விரதம் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த விரதம் நீங்கள் இருந்துக்கலாம். நிறைய பேர் வந்து பால் பழங்கள் விரதத்தில் ஏதுன்னு சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் முதல் நாள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே நீங்கள் 6 நாள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். கடுமையான விரதங்கிறது மிளகு விரதம். மிளகு விரதம் இருக்கிறவங்க மிளகு விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் நாங்கள் சரியான முறையில் உங்களுக்கு வந்து பதிவாக நான் கொடுத்துருக்குறேன். அந்த பதிவு வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி இல்லை பூஜை செய்தாலும் சரி 2 வேளையும் நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வைத்து முருகனை வழிபாடு செஞ்சு சஷ்டி கவசம் படித்து பாராயணம் பண்ணி பாருங்கள். வாழ்க்கையை நமக்கு பிடித்தது போல் முருகர் மாற்றி கொடுப்பார். நிச்சயமாக உண்மை வெல்லும் அப்படிங்கிறத சொல்லுவாங்களே, அதே போல் முருகனை நம்பி நம்ம வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய பக்தி நிச்சயமாக ஜெயிக்கும். அவர் நமக்கு எப்போதுமே துணையாக இருப்பாருங்க. நான் வந்து ஒரு பேச்சுக்காக நான் சொல்லலை, அனுபவத்தில் நான் சொல்கிறேன். முருகனை வந்து நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா ஏதேனும் ஒரு ரூபத்தில் நமக்கு உதவி செஞ்சுட்டே தான் இருப்பார். கஷ்டங்கள் வந்தாலும் சரி, சோதனைகள் வந்தாலும் சரி, அந்த சோதனையில் ஒரு ஆறுதலாகவும் அவர் இருப்பார். நமக்கு ஒரு சோதனை கொடுக்குறதே சாதிப்பதற்காக தான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நம்ம சோதனை நினச்சி தான் ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அந்த சோதனை வந்த பிறகு தான் நம்ம அடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுவோம். ஸோ லைஃப் ரொம்ப நல்லா மாறணும் அப்படின்னாலே நமக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தால் தான் நம்ம நல்லா வாழ்க்கை மாற்ற முடியும். முதல்ல அந்த கஷ்டத்தை முருகன் சின்ன சின்ன கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அதை ஏற்றுக்கொண்டு அவர் மீது முழு நம்பிக்கை வைத்து வழிபாடு செய்யுங்க. அந்த கஷ்டம் ஒரு நிமிடத்தில் சரியாக போயிடும். உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். இந்த வருடம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, அடுத்த வருடம் இதை விட சிறப்பாக நீங்கள் இருப்பீங்க. அது நமக்கு வந்து முருகன் கொடுக்குற அனுபவம் உங்களுக்கு நல்லா உணர முடியும். அதை வந்து நீங்கள் கவனித்து பாருங்கள். வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.